ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் டாபிக்ஸில் இன்றைக்கி நம்ம மாம்பழத்தை வச்சு ஒரு ஹல்வா பண்ண போகிறோம். நல்லா பழுத்த மாம்பழங்கள் எடுத்துக்கோங்க. அதுக்கு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு அடுப்பில் கடாய் வச்சுக்கலாம். கடாய் நல்லா ஹீட் ஆனோடனே ஒரு கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ அதில் நம்ம மாம்பழங்களை கட் பண்ணி அந்த ஸ்கூப் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் ரெடியாக. தண்ணி கொதிச்சிருச்சு. இப்போ சுகர் சேர்க்குறோம். சுகர் நான் கல்கண்டு சேர்க்குறேன். கல்கண்டு வாங்கி அதை நல்லா மிக்சியில் பொடி பண்ணி வச்சு அந்த மாதிரி சேர்க்குறேன். ஜீனிக்கு பதிலாக சேர்த்தா ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஸ்கூப் பண்ணி வச்சுருக்கிற மாம்பழங்களை ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நம்ம கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சாச்சு பாருங்கள் எப்படி வந்திருக்குதுன்னு. இதுதான் இப்போது அதுக்குள்ளே அங்கே நம்ம கற்கண்டு சேர்த்த தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு, ஜீரா தண்ணி. இப்போ அரைச்சிட்டு அந்த மாம்பழ பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணுறோம். கெட்டி தட்டாமல் இருக்கிறதுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா கெட்டி பிடிச்சிரும். ஒரு விஸ்க் வச்சு நல்லா அடித்து உடிச்சிட்டு நல்லா கிளறணும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்துக்கலாம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்குள்ளே அங்கே மாம்பழ பேஸ்ட் நல்லா கொதிச்சிட்டு இருக்குது. ஒரு கப்பு தான் கரெக்டாக. இந்த ஒரு கப்பு ஃபுல்லாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி விட்டு இப்போ நல்லா கொதிச்சிருச்சு மாம்பழ கூழ். அந்த இது நல்லா ரெடி ஆகிட்டு இருக்குது. அப்பப்போ நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம அந்த கார்ன்ஃப்ளவர் மிக்சிங் நம்ம அதில் ஆட் பண்ணுறோம். கட்டி பிடிச்சிரும், அதனால் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ ஒரு கப் அளவுக்கு நெய் வச்சுக்கிறோம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறோம் ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும். இது ஒரு கப்பு நெய் தான். விஸ்கு வச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாவே இது பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் நெய். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப அருமையாக வரும். கொஞ்சம் சால்ட்டு சேர்த்துக்கிறேன், இந்த இனிப்போட டேஸ்ட்டை தூக்கி கொடுக்குறதுக்கு. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் ஆல்ரெடி மாம்பழ ஜூஸ் போட்டிருக்கோம், அதுக்கடுத்து மாம்பழ கேசரி போட்டிருக்கிறோம், இப்போ மாம்பழ அல்வா போட்டிருக்கிறோம். இது தவிர நிறைய ஸ்வீட் ரெசிபீஸ்லாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் போய் பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸ்வீட் ரெசிப்பியில் நிறைய கேரட் அல்வாலாம் போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், போய் பாருங்கள். சாக்லேட் செய்கிறது எப்படி அப்படிங்கிறதெல்லாம் போட்டிருக்கோம். இப்போது நெய்யில் வறுத்த திராட்சை, முந்திரி இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். தனித்தனி ரெசிபீஸாக போட்டிருக்கோம். ஸ்வீட் ரெசிபீஸ் தனியாக, அப்புறம் ஸ்நாக்ஸ் ரெசிபீஸ் தனியாக, அப்புறம் ரெசிபீஸ் தனியாக, அப்புறம் மாம்பழ ரெசிபீஸ் இது தனியாக போட்டிருக்கிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த கடைசி டெக்ஸ்சர் வந்துருச்சு. இதுதான் லாஸ்ட்டு ஸ்டேஜு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நம்ம கொஞ்சம் ஆற விடலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போது இந்த ரெசிபி ரொம்ப அருமையாக வந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ரெசிபீஸ் நான் நம்ம சேனலில் போடுற ரெசிபீஸ் எல்லாமே ஆல்ரெடி நான் நல்லா செஞ்சு பார்த்து அதனுடைய அவுட்புட் நல்லா வந்திருக்கிறனால தான் நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ், ஷோ பண்ணுறோம். மற்றபடி இதை வேறு எந்த ஏமாத்து வேலை அந்த மாதிரிலாம் கிடையாது. நிறைய பேருக்கு ஒரு தாட் உண்டு, இதில் சேனலில் போடுறதெல்லாம் நம்ம செஞ்சு பார்த்தா சரியாக வராது அப்படின்னு. ஆனால் நம்ம சேனல் பொறுத்த மட்டும் அந்த மாதிரி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா வந்திருக்கிறத தான் நான் போடுறேன் உங்களுக்கு. இது அருமையாக வந்திருக்கு, நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதுவும் போக ஈஸியாக வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும்தான் வச்சு செய்கிறோம். இது கொஞ்சம் ஆற விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் ஆறிடுச்சு. இப்போ பாருங்கள் அது எப்படி விழுகுதுன்னு மட்டும் பாருங்கள். சூப்பராக அப்படியே டபக்குன்னு விழுகும். அருமையாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது சீசனல் ஃப்ரூட்டுங்கிறனால மாம்பழம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. செஞ்சு பார்த்து உங்கள் பிள்ளைங்களுக்கு வீட்டில் எல்லாேருக்கும் கொடுங்க.
ஒரு தடவை டேஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் விட மாட்டாங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். செஞ்ச நிமிஷத்துலேயே காலியாயிரும் இது. அதுவும் அந்த கற்கண்டு சேர்த்ததுனால ரொம்ப அருமையாக இருக்கும் டேஸ்ட்டு. இன்னும் கொஞ்சம் நல்லா வரும். நெய்யெல்லாம் அதிகமாக சேர்த்துக்கலை. அந்த 1 கப் நெய் தான் ஃபுல் ரெசிபிக்கு நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் இது மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். நெக்ஸ்ட்டு சீசனில் ஃபஸ்ட்டு இது தான் கேட்பாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய்.